வணக்கம் யுவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக்க VAR குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம். பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம். என்ன சம்பளம் தருவீங்க? மாசம் 1000 ரூபாய். 1000 ரூபாய் முன்பணம் ஏதாவது உண்டா? ஓ, 3000 ரூபாய். எங்க? ஓ மிஸ்டர் பாலு, இங்கே வா மிஸ்டர் கேளு. ஓ மிஸ்டர் பாலு, இங்கே வா மிஸ்டர் கேளு. சும்மா ஓடாதே, வீண் கோபம் கூடாதையா. லல்லல்லல்லல்லல்லா. ஓ மிஸ்டர் பாலு, இங்கே வா மிஸ்டர் கேளு. வணக்கம் யுவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணிக்க இருக்கும் திரை நட்சத்திரம் 4 தலைமுறையை கடந்து இன்றும் திரைத்துறையில் பயணித்துக் கொண்டிருக்கும் மிக முக்கியமான நட்சத்திரம், திரை நட்சத்திரம் திருமதி MN ராஜம் அவர்களை பற்றிய சிறப்பு பார்வை. திரை நட்சத்திரம் MN ராஜம் அவர்கள் தமிழ் வளர்த்த நகரமான மதுரை மாநகரில் 1937ஆம் ஆண்டு பிறந்தார். திரை நட்சத்திரம் MN ராஜம் அவர்கள். திரை நட்சத்திரம் MN ராஜம் அவர்கள் 9வது வயதில் யதார்த்தம் பொன்னுசாமி கம்பெனியில் பணிக்கு சேர்ந்தார் நாடகத்துறையில். திரை நட்சத்திரம் MN ராஜம் அவர்கள் யதார்த்தம் பொன்னுசாமி கம்பெனியில் நாடகத்துறையில் பணியாற்றை தொடர்ந்து அவருடைய திறமையை கண்டு சேவா ஸ்டேஜ் என்னும் நாடகத் துறையிலும் அழைத்தனர். அதனைத் தொடர்ந்து TKS சகோதரர்கள் நாடகத்துறையிலும் இணைந்து பணியாற்றினார். திரை நட்சத்திரம் MN ராஜம் அவர்கள். திரை நட்சத்திரம் MN ராஜம் அவர்கள் சிறு வயது முதலே யதார்த்தம் பொன்னுசாமி கம்பெனி, சேவா ஸ்டேஜ் மற்றும் TKS சகோதரர்கள் நாடகத்துறையில் பணியாற்றினார். அதனைத் தொடர்ந்து கலைவாணர் NSK திரை நட்சத்திரம் MN ராஜம் அவர்களின் நடிப்பு திறமை கண்டு கலைவாணர் NSK அவர்கள் நடத்திய நாடக மன்றத்தில் இணைத்துக் கொண்டார். திரை நட்சத்திரம் MN ராஜம் அவர்களை. கலைவாணர் NSK அவர்களின் நாடக மன்றத்தில் நடித்து வந்த திரை நட்சத்திரம் MN ராஜம் அவர்களுக்கு கலைவாணர் NSK அவர்கள் 1949ஆம் ஆண்டு நல்ல தம்பி என்ற அற்புதமான திரைப்படத்தை எடுத்தார். நல்ல தம்பி திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தை திரை நட்சத்திரம் MN ராஜம் அவர்களுக்கு கொடுத்தார் கலைவாணர் NSK அவர்கள். கலைவாணர் NSK அவர்களின் நல்ல தம்பி திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரைப்பட உலகுக்கு அறிமுகமான திரை நட்சத்திரம் MN ராஜம் அவர்களுக்கு தமிழ் திரைப்பட துறையில் அதிக திரைப்பட வாய்ப்புகள் கிடைத்து அரிய கதாபாத்திரங்களில் நடித்து மாபெரும் புகழ் பெற்றார். திரை நட்சத்திரம் MN ராஜம் அவர்கள். திரை நட்சத்திரம் MN ராஜம் அவர்களின் திருமணம் 1960ஆம் ஆண்டு திரை நட்சத்திரங்களின் பின்னணி பாடகராக திகழ்ந்த திரு AL ராகவன் அவர்களை திருமணம் புரிந்தார். திரை நட்சத்திரம் MN ராஜம் அவர்கள். திரை நட்சத்திரம் MN ராஜம் AL ராகவன் தம்பதியருக்கு 2 குழந்தைகள், பிரேமலட்சுமன் என்ற ஒரு மகனும் நளினி மீனாட்சி என்ற ஒரு மகளும் இருக்கிறார்கள். திரை நட்சத்திரம் MN ராஜம் அவர்களுடைய பிள்ளைகள் பிரேமலட்சுமன் அவர்கள் பொறியாளராகவும் நளினி மீனாட்சி அவர்களும் பொறியாளராகவும் பணியாற்றுகிறார்கள். திரை நட்சத்திரம் MN ராஜம் அவர்கள் தமிழ் திரைப்பட உலகில் ஏற்ற கதாபாத்திரங்கள், கதாநாயகி, வில்லி, நகைச்சுவை, குணச்சித்திர வேடங்களில் நடித்து மாபெரும் புகழ் பெற்றார். திரை நட்சத்திரம் MN ராஜம் அவர்கள்.
கலைவாணர் NSK அவர்களின் நல்ல தம்பி திரைப்படத்தின் மூலம் 1949ஆம் ஆண்டு தமிழ் திரைப்பட உலகிற்கு அறிமுகமாக்கி 2007ஆம் ஆண்டு வரை மருதமலை திரைப்படத்தில் வரை நடித்துள்ளார் திரை நட்சத்திரம் MN ராஜம் அவர்கள். திரை நட்சத்திரம் MN ராஜம் அவர்கள் 5 தலைமுறையை கடந்து நடித்துள்ளார். திரை நட்சத்திரம் 50 ஆண்டுகளுக்கு மேலாக 58 ஆண்டுகள் திரைப்பயணத்தில் தொடர்ந்து நடித்துள்ளார். திரை நட்சத்திரம் MN ராஜம் அவர்கள். திரை நட்சத்திரம் MN ராஜம் அவர்கள் திரைப்படத்தில் நடித்ததைத் தொடர்ந்து தொலைக்காட்சி தொடரிலும் நடித்துள்ளார். திரை நட்சத்திரம் MN ராஜம் அவர்கள். திரை நட்சத்திரம் MN ராஜம் அவர்கள் 5 தலைமுறை திரைப்படங்களில் தமிழ் திரைப்பட உலகில் திரைப்பயணத்தை தொடர்ந்திருந்தாலும் இன்று வரை பேசப்பட்டு கொண்டிருக்கும் திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களில் இணைந்து நடித்த திரை நட்சத்திரம் MN ராஜம் அவர்களுக்கு இன்று வரை மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றே சொல்லலாம். தமிழ் திரைப்பட துறைகள் திரை நட்சத்திரம் MN ராஜம் அவர்கள் ஏற்ற கதாபாத்திரத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் என்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படங்களின் கதாபாத்திரங்கள். அந்த வரிசையில் மிக முக்கியமான கதாபாத்திரம் நாடோடி மன்னன் திரைப்படத்தில் வரும் கதாபாத்திரம் மட்டுமல்ல, அதில் வரும் வசன காட்சிகளும் மிக முக்கியமானது. அந்த காட்சியில் மன்னராக இருக்கும் எம்ஜிஆர் அவர்கள் இடம்பெயர்ந்து விடுவார். மற்றொரு எம்ஜிஆர் அங்கு தோன்று பொழுது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நான் மன்னர் அல்ல என்று சொல்லும் பொழுது, நான் சொல்வதை கேளுங்கள் சகோதரி என்று சொல்லும் பொழுது அந்த வசனத்தில் அண்ணா நான் மட்டுமல்ல உங்களை இந்த நாடே நம்பி இருக்கிறது என்று சொல்லும் வசனம் மிக முக்கியமானது. அன்று 1958ஆம் ஆண்டு நாடோடி மன்னன் திரைப்படத்தில் சொன்ன வசனம் 1977ஆம் ஆண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வரானார் என்றே சொல்லலாம். அந்த திரைப்படம் மிக முக்கியமான திரைப்படம் என்று சொல்வதுடன் இந்த திரைப்படத்தில் வரும் வசனம் அதைவிட முக்கியமானது என்று சொல்ல முடியும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வரான பிறகு திரை நட்சத்திரம் MN ராஜம் அவர்கள் தனது குடும்பத்துடன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் இல்லமான ராமாவர தோட்டத்திற்கு சென்ற பொழுது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை சூழ்ந்து மாபெரும் கூட்டம், அதாவது கட்சி தொண்டர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் தலைவர்கள் என்று அனைவரும் நிறைந்திருந்த மாபெரும் கூட்டத்தில் ஒரு குரல் ஒலித்தது. அண்ணே அண்ணே என்று அழைத்தது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். ராஜம் உள்ளே வா என்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் என்னை அன்போடு அழைத்து அவ்வளவு பெரிய கூட்டத்திலும் என்னை அழைத்து, ராஜம் நீ அன்று நாடோடி மன்னன் பேசிய வசனம் என்று பலித்திருக்கிறது என்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கூறினார் என்று பல பத்திரிகைகள் பேட்டியிலும் தொலைக்காட்சி பேட்டியிலும் மற்றும் யூடியூப் பேட்டிகளிலும் திரை நட்சத்திரம் MN ராஜம் அவர்கள் மறக்காமல் இன்று வரை பேட்டிகளில் இன்று வரை கூறி வருகிறார். திரை நட்சத்திரம் MN ராஜம் அவர்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாத்திரமில்ல, ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். நாடோடி மன்னன் படம் வந்து கண்ணதாசன் டைலாக்கு, எம்ஜிஆர் டைரக்ஷன், ரொம்ப நல்லன்னா ரொம்ப சிறப்பா எடுத்த ஒரு படம் பாத்துக்க. அந்த படமும் அருமையா ஓடிச்சு. அதாவது 25 வாரம் அந்த காலத்திலேயே ஓடின படம் அந்த படம். அதுல வந்து நாடோடியாவும் மன்னனாவும் எம்ஜிஆர் 2 வேஷத்துல நடிச்சார். நான் மன்னனா நடிச்ச வேஷத்துக்கு மனைவியா ராணியா நடிச்சேன். அதுல வந்து ஒரு சீன் வரும். அந்த சீன்ல வந்து மன்னனா இருக்கக்கூடியவங்களை வந்து அடைச்சி வச்சுட்டு நாடோடியா இருக்கக்கூடியவனை மன்னனா வேஷம் போட்டு கொண்டு விட்டுருவாங்க. அந்த புறத்துக்கு அந்த மன்னன் வேஷத்துல இருக்கிற நாடோடி வருவாரு. மன்னனை இவ்வளவு காலம் பிரிஞ்சிருந்ததுனால எங்க போயிருந்தீங்க என்ன விஷயம் எல்லாம் கேட்டு அவர்கிட்ட கொஞ்சிற மாதிரி எல்லாம் பண்ணுவா. அப்போ ஒரு கிட்டே வரமாட்டாரு, தள்ளி 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 போவார். உடனே இவ கேட்பா, ஏன் என் மேல உங்களுக்கு என்ன கோபம், எதுக்காக நீங்க விலகி போறீங்க அப்படின்னு. அவர் வந்து சொல்லுவாரு, நான் ஒன்னு சொல்றேன் நீ நம்புறியா அப்படின்னு. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, நான் மன்னன் அல்ல, நான் வந்து நாடோடி, என்ன இந்த வேஷம் போட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க, நீ நம்புறியா சகோதரி அப்படின்னு கேட்பாரு. அப்போ நான் அவரை முகத்தை பார்த்துட்டு சொல்லுவேன், நான் மட்டும் என்ன இந்த நாடே உன்னை நம்பித்தானே ஆக வேண்டும்,
அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவேன். இந்த நாடே உன்னை நம்பித்தானன்னா ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவேன். இந்த டைலாக் வந்து பேசும்பொழுது எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. பார்த்துக்க 100வது நாள் விழாவுக்கு ஒரு 8 ஊருக்கு எங்களை கூட்டிட்டு போயிருந்தாங்க. பெங்களூரு, திருச்சி, மதுரை, திண்டுக்கல்னு என்னென்னமோ ஊருக்கெல்லாம். அப்ப அந்த சீன் வரும்பொழுதமா நான் மட்டும் என்ன இந்த நாடே உன்னை நம்பித்தானன்னா ஆக வேண்டும் அப்படின்னு நான் சொன்னோன்னு அடிப்பான் பாரு கிளாப்ஸ். 5 நிமிஷத்துக்கு அடிப்பாங்கணுமா. அப்பதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் எனக்கு புரிஞ்சது. அதே மாதிரி பாரு, அந்த படம் முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கெல்லாம் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் அவரை நம்பி முதலமைச்சரா ஆக்கின போது நானும் எங்க வீட்டுக்காரரும் என் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு தோட்டத்துக்கு போனோம். போனா கூட்டம் அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. நடுவுல நின்று அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. நான் அப்படி ஓரமா நின்னுட்டு அண்ணே அப்படின்னு டக்குன்னு அப்படி திரும்பி பார்த்தாரு. என்ன பார்த்துட்டு ஏய் அப்படின்னாரு. நல்லா இருக்கியானுங்க? நல்லா இருக்கேன் நான். வான்னு சொன்னாரு. கிட்ட வந்த காரணம் என்னன்னா எல்லாரும் சாருங்கிறாங்க, சிஎம்ங்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. அண்ணன்னு கூப்பிட்டது நான் ஒருத்தி தான். காரணம் நாடகம்ல எல்லாரும் அண்ணன் பேசிக்குவோம். அட நம்ம ஜாதி ஆள் யாரோ வந்திருக்கா அப்படின்ட்டு கரெக்டா என்னை பார்த்து கிட்ட கூப்பிட்டாரு. போன உடனே அங்க வந்திருக்க எல்லாரும் முன்னாடியும் நாடோடி மன்னன் பாத்தீங்களா, அதுல நான் மட்டும் என்ன இந்த நாடே உன்னை நம்பித்தானன்னா ஆக வேண்டும்னு ஒரு டைலாக் சொன்னாங்க. மக்கள் எல்லாம் இன்னைக்கு நம்பி என்ன முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. வார்த்தை பழிச்சிருச்சு அப்படின்னு என்ன பெருமைப்படுத்தினார். அப்படி ஒரு பெருமை எனக்கு இன்னைக்கு நினைச்சாலும் உடம்பெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பாத்துக்க, அது எம்ஜிஆர்னா அது எம்ஜிஆர் தான். நாம் முன்பு குறிப்பிட்டது போல நாடோடி மன்னன் திரைப்படம் 1958ஆம் ஆண்டு வெளிவந்து 1977ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதல்வராகிறார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். பொதுவாகவே பூவுளைகள் சில நிமிடங்களோ அல்லது சில மணி நேரங்களோ அல்லது சில நாட்களோ சில வாரங்களோ சில வருடங்களோ முன்னால் பார்த்தவர்களை மனிதர்கள் அனைவருமே நாம் மறந்து விடுவோம். ஆனால் 1958ஆம் ஆண்டு திரைப்படத்தில் நாடோடி மன்னன் திரைப்படத்தில் பேசிய வசனத்தை, மனதில் அன்று வரை பேசிய அந்த திரை நட்சத்திரத்தை எம்என் ராஜம் அவர்களை மனதில் வைத்து அந்த 1977ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதல்வரான பிறகும் சக நடிகை நட்சத்திரங்களை அவர்கள் அவ்வளவு பெரிய மாபெரும் கூட்டத்தில் அழைத்தபோது கண்டும் காணாமல் இல்லாமல் அவருடைய மனித நேயம் மனித பற்று என்றே சொல்லலாம், எம்என் ராஜம் அவர்களை அழைத்து பழைய நினைவுகளை நினைவு கூறுகிறார் என்றால் எப்படிப்பட்ட மனித நேயம் உள்ளவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். இந்த ஒரு சிறு செய்தியே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் புகழுக்கு புகழ் சேர்க்கும் என்றே நாம் சொல்லலாம். திரை நட்சத்திரம் எம்என் ராஜம் அவர்கள் பத்திரிகை பேட்டிகளிலும் யூடியூப் பேட்டிகளிலும் தொலைக்காட்சி பேட்டிகளிலும் அனைத்து பேட்டிகளிலுமே தவறாமல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் நடித்த திரைப்படங்களில் நினைவு கூறுவது மற்றும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான நாடோடி மன்னன் திரைப்படத்தை வெற்றி கூறுவது, அந்த காலகட்டத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் நட்பு பாசம் பற்றோடு இணைந்ததை பற்றி அவ்வப்போது பேட்டிகளில் கூறி வரும் திரை நட்சத்திரம் எம்என் ராஜம் அவர்களுக்கு அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரது சார்பிலும் விஆர் குழு சார்பாக விஆர் குழு வாயிலாக திரை நட்சத்திரம் எம்என் ராஜம் அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரது சார்பிலும் திரை நட்சத்திரம் எம்என் ராஜம் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய சிறப்பு பார்வை, என் தங்கை, மகாதேவி, தாலிபாக்கியம், நாடோடி மன்னன், திருடாதே, அலிபாபாவும் 40 திருடர்களும் ஆகிய மாபெரும் வெற்றி திரைப்படங்களில் இணைந்து நடித்துள்ளார் திரை நட்சத்திரம் எம்என் ராஜம் அவர்கள். திரை நட்சத்திரம் எம்என் ராஜம் அவர்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் தென்னிந்தியா மொழி திரைப்படங்களில் நடித்துள்ளார். திரை நட்சத்திரம் எம்என் ராஜம் அவர்கள். திரை நட்சத்திரம் எம்என் ராஜம் அவர்கள் தமிழக அரசு விருது மற்றும் பல விருதுகள் பெற்றுள்ளார். திரை நட்சத்திரம் எம்என் ராஜம் அவர்கள். திரை நட்சத்திரம் எம்என் ராஜம் அவர்களின்
திரைப்பயணத்தின் 75ஆம் ஆண்டு வாழ்த்துக்களையும், திரை நட்சத்திரம் எம்.என். ராஜம் அவர்களின் 87வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், விவர்ஸ், பொதுமக்கள் அனைவரது சார்பிலும் விஆர் குழு வாயிலாக, விஆர் குழு சார்பாக திரை நட்சத்திரம் எம்.என். ராஜம் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்து, 87ஆம் ஆண்டு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் 75ஆம் ஆண்டு திரைப்பயண வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரது சார்பிலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது. ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், விவர்ஸ், பொதுமக்கள் அனைவரது சார்பிலும் சிரம் தாழ்த்தி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், விவர்ஸ், பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்திற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், விவர்ஸ், பொதுமக்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் மேலும் ஆதரவு தருமாறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்திற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் அற்புதமான பதிவுகளோடு மற்றும் வரலாற்று பதிவுகளோடு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் சந்திக்கும் வரை அனைவரிடம் இருந்தும் அனைவரும் விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சின்னஞ்சிறு சிட்டே எந்தன் சீனா கற்கண்டே, என் சீனா கற்கண்டே, ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே, கிட்டே வா பொன்வண்டே. கொஞ்சி கொஞ்சி பேச வந்த கோமாளி ராஜா, ஏ கோமாளி ராஜா, கெஞ்சி கெஞ்சி கிட்டே வந்து செய்யாதே தாஜா, நீ செய்யாதே தாஜா. சின்னஞ்சிறு சிட்டே எந்தன் சீனா கற்கண்டே, என் சீனா கற்கண்டே, ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே, கிட்டே வா பொன்வண்டே. சொல்லை தௌலத் உன்னை ஏக்க பார்க்கலே, உன்னை ஏக்க பார்க்கலே. கட்டிக்கொள்ளும் முன்னே நம்ப மாட்டா புன்புன்னே, நம்ப மாட்டா புன்புன்னே. சின்னஞ்சிறு சிட்டே கொஞ்சம் கிட்டே வாயண்டி, நீ கிட்டே வாயண்டி, சீமான் எந்த நெஞ்சை தொட்டுத்தான் பாரண்டி, தொட்டுத்தான் பாரண்டி. கொஞ்சி கொஞ்சி பேச வந்த கோமாளி ராஜா, ஏ கோமாளி ராஜா, கெஞ்சி கெஞ்சி கிட்டே வந்து செய்யாதே தாஜா, நீ செய்யாதே தாஜா. நல்லாயில்லே எந்தன் மேலே சந்தேகம் நீ கொள்வது, சந்தேகம் நீ கொள்வது. நல்லாயில்லே எந்தன் மேலே சந்தேகம் நீ கொள்வது, சந்தேகம் நீ கொள்வது. அல்லா மேலே ஆணை உன்னை நிக்கா செய்வது,
நிக்கா செய்வது. கொஞ்சி கொஞ்சி பேச வந்த கோமாளி ராஜா, நீ கோமாளி ராஜா, கெஞ்சி கெஞ்சி கிட்டே வந்து செய்யாதே தாஜா, நீ செய்யாதே தாஜா. சின்னஞ்சிறு சிட்டே எந்தன் சீனா கற்கண்டே, என் சீனா கற்கண்டே, ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே, கிட்டே வா பொன்வண்டே.